வெல்கம் டு நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 83 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி அதுல கிளாஸஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் PYQ சீரிஸ்லும் கிளாஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கொடுக்கப்பட்ட P of A equal to 1/3, P of B equal to 3/4 மற்றும் P of A union B equal to 11/12 எனில் P of B given A இன் நிகழ்தகவானது. ஸோ லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருப்போம். P of A given B அப்படின்னா என்ன பார்த்திருப்போம்? P of A intersection B divided by P of B. ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஒரு இது இருக்கு அப்படின்னா இப்போ ABன்னு 2 இருக்கு அப்படின்னா இந்த இன்டர்செக்ஷன் வருது இல்லையா? ஸோ இந்த போர்ஷன் அதாவது Bல இருக்கக்கூடிய ஏலையும் வரக்கூடிய இந்த போர்ஷனை தான் P of A given B அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிதான் P of B given A அப்படின்னா Bல அதாவது அந்த ஏல இருக்கக்கூடிய B போர்ஷன் அப்ப P of A intersection B divided by P of A அப்படிங்கிறது தான் சரியானது. ஸோ ஆனா கேள்வியில பாருங்க P of A union B கொடுத்துருக்காங்க, நமக்கு இன்டர்செக்ஷன் B வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இப்ப A intersection B இந்த சைடு கொண்டு வந்துருங்க. என்ன ஆகும்? இந்த இடத்துல பிளஸ்ல வந்துரும். ஓகேவா? சோ P of A அப்படிங்கிறது 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. P of B அப்படிங்கிறது 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இது என்ன ஆகும்? மைனஸ்ல இந்த சைடு வந்துடும். ஸோ -11/12. ஸோ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12ன்னு கிடைக்கும். ஸோ 4/12 9/12 -11/12. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 2/12ன்னு கிடைக்கும். இதையும் சுருக்குனீங்கன்னா 1/6. அப்ப P of A intersection B அப்படிங்கிறது 1/6. ஸோ ஸ்ட்ரெயிட்டா கொடுக்காம இன்னொரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம இன்னொரு ஃபார்முலா வச்சு அதை கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதுல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. P of B given A அப்படிங்கிறது P of A intersection B 1/6, P of A வேல்யூ 1/3. ஸோ டிவைடட் பைக்கு கீழே இன்னொரு டிவைடட் பை இருந்ததுன்னா தலைகீழா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 1/2ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 1/2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட உத்திகளுடன் கூடிய இரு தொடர்களில் C இன் மதிப்பு. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ள கொடுத்தாலோ கொடுக்கலனாலோ என்ன பண்ணிக்கணும்? மேல இருக்க ஒவ்வொன்றும் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத தெரிஞ்சிச்சுன்னா அதே ரிலேஷன் இங்க அப்ளை பண்ணீங்கன்னா அவங்க என்ன கேட்கறாங்களோ அது வரைக்கும் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். பாருங்க எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2 1ஆல பெருக்கி பிளஸ் 1 × 7ன்னு போட்டிருப்பாங்க. கொஞ்சம் ட்விஸ்டட் தான் இந்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ இது பெருக்குனீங்கன்னா 9. அடுத்து இதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இதை டிக்ரீஸ் பண்ணுவாங்க. பாருங்க 9 × 2 பிளஸ் 2 × 6. ஸோ இதோட வேல்யூ 30. அடுத்து 30 × 3 பிளஸ் 3 × 5. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மல்டிப்ளை பண்றது இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, செகண்ட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. இதே மாதிரிதான் ஒவ்வொன்றையுமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட வேல்யூ 105 × 4 பிளஸ் 4 × 4. ஸோ வேல்யூ 436. அதே மாதிரி தான் அடுத்த வேல்யூவும் வந்திருக்கும். ஸோ சேம் மெத்தடை இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுங்க. என்ன ஆகும்? 3 × 1 பிளஸ் 1 × 7. ஸோ இதை பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 10ன்னு கிடைக்கும். இது ஏ. அடுத்து ரெண்டாவது 10 × 2 பிளஸ் 2 × 6. இதோட வேல்யூ 32ன்னு கிடைக்கும். இது பி. நமக்கு சி தான் வேணும். ஸோ 32 × 3 பிளஸ் 3 × 5 பெருக்குனீங்க அப்படின்னா இதோட சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 111 கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 111 தான். சோ ஒருவேளை டிஓ இஓ கேட்டிருந்தாங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் போடணும். ஓகேவா? அடுத்து பாருங்க 3:11 7:7 கொஸ்டின் மார்க் என்ற இடத்தில் விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஸோ இதை பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியும்? விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல விகித சமன் விதி 4வது விகித சமன் கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அந்த மெத்தட் தான் உங்களுக்கு இது தோணும். ஸோ விகித சமம்னு இதை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். அப்ப 77 ஈக்குவல் டு இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 3x வரும். ஸோ எக்ஸ் இந்த இடத்துல 77 டிவைடட் பை 3. இதை வந்து நீங்க ஆன்சரா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர்ல இருக்காது. ஏன்னா இது லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஷார்ட்கட் கூட நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ செகண்ட் வர்ற 2 இருக்கு இல்லையா? 2ஆவதையும் 3ஆவதையும் பெருக்கி ஃபர்ஸ்டால டிவைட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல வரக்கூடிய 4வது விகித சமன் கேட்டா அதுக்கான ஷார்ட்கட். 2ஆவதையும் 3ஆவதையும் பெருக்கி டிவைடட் பை ஃபர்ஸ்ட் போட்டீங்க அப்படின்னா ஆன்சர். பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு அந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரமே கிடையாது. இது வந்து லாஜிக்கல் ரீசனிங். இது எப்படி வரும் அப்படின்னா, இந்த ரெண்டும் எந்த அந்த ரிலேஷன்ல வருதோ அதே ரிலேஷன்ல இந்த இடத்துல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ அப்ப 3:1 இதை வந்து அனாலஜி அப்படிங்கிற அந்த டாபிக் கீழே கொண்டு வருவாங்க. 3ல இருந்து 11 எப்படி வந்ததுன்னா 3 ஸ்கொயர் பண்ணி பிளஸ் 2 கூட்டி இருப்பாங்க. ஸோ 11 வரும். அதே மாதிரி 7 ஸ்கொயர் பண்ணி 2 கூட்டினீங்க அப்படின்னா 49 பிளஸ் 2 51 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்க இந்த இடத்துல விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாபிக்ல போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னாலே அதை வந்து ரேஷியோல இருந்து விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, லாஜிக்கல் ரீசனிங்ல யோசிக்க பார்த்துருங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு குவளையில் 5 சிவப்பு 4 வெள்ளை மற்றும் 3 கருப்பு பந்துகள் உள்ளன. குவளையில் இருந்து ஒவ்வொரு முறையும் எடுத்த பந்தை குவளையில் சேர்த்துவிடும் நிலையில் 3 பந்துகள் சிவப்பு வெள்ளை கருப்பு என்ற வரிசையில் எடுப்பதற்கான நிகழ்தகவுக்கு சமமானது. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்கு. இந்த லாஜிக்கல் ரீசனிங் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மேக்சிமம் இங்கிலீஷ்லயே கொஸ்டின் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒருவேளை இங்கிலீஷ்ல அதாவது தமிழ்ல ஒருவேளை ஒரு சில இடத்துல தவறுகள் நடக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, பால்ஸ் ஆர் நாட் ரீப்ளேஸ்ட் ஆஃப்டர் ஈச் டிரா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது என்னன்னா பால் எடுக்கிறாங்க இல்லையா, எடுத்ததுக்கு அப்புறம் அதை ரிட்டர்ன் வந்து அந்த குவளையில போடல அப்படின்னு இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. ஆனா எடுத்த பந்தை குவளையில் சேர்த்து விடும் நிலையில் அப்படின்னு தமிழ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. அப்படி போடும்போது ஆன்சர் கண்டிப்பா உங்களுக்கு தவறாதான் வரும். ஓகேவா? ஸோ ஒருவேளை அந்த தவறா வரக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன்ல கொடுத்துட்டானா என்ன பண்ணுவோம், நம்ம அதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம டிக் அடிச்சிருவோம். ஸோ கண்டிப்பா தப்பா தான் போகும். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நீங்க இங்கிலீஷ்லயும் கொஸ்டின் பார்த்துக்கிறது ஃபார் பெட்டர். ஓகேவா? ஸோ இப்ப ரிட்டன் வந்து அதுல போடல அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப மொத்தமா எத்தனை இருக்கும் பாருங்க, 5 4 3 கூட்டிங்கன்னா 12 பால் வந்து அந்த குவளையில இருக்கும். ஓகேவா? ஸோ 12 பால் இருக்கு. இந்த 12ல இருந்து ஒவ்வொரு பந்தா எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ 12ல இருந்து ஒரு பந்து எடுத்தாங்கன்னா அதை காம்பினேஷன், அதாவது பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ல நம்ம இதை ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? ஸோ 12ல ஒரு பந்து எடுக்கிறாங்கன்னா 12C1 அப்படின்னு போடலாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்க, அந்த பந்தை ரிட்டர்ன் போட மாட்டாங்க. அப்ப மீதி 11 பந்து தான் இருக்கும். 11 பந்துல ஒரு பந்து எடுப்பாங்க. மறுபடியும் அதை ரிட்டர்ன் போட மாட்டாங்க. மீதி 10 பந்து இருக்கும். 10ல ஒரு பந்து எடுப்பாங்க. ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா n(s) அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்ல வரும். இப்போ 3 பந்துல சிவப்பா இருக்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னா, 5ல ஒரு பந்து சிவப்பாவும் 4ல ஒரு பந்து வெள்ளையாவும் 3ல ஒரு பந்து கருப்பாவும். ஓகேவா? ஏன்னா 5 இருக்கு, 5ல எது வேணா வரலாம். 4 வெள்ளை இருக்கு, 4ல எது வேணா வரலாம். 3 கருப்பு இருக்கு, 3ல எது வேணா வரலாம். அப்ப இந்த வேல்யூஸை தான் அவங்க கேட்கக்கூடிய அந்த வேல்யூஸோட அந்த கவுண்டிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எப்பயும் என்ன பண்ணுவோம், n(e) மேல ஸோ 5C1 அப்படின்னா, அதாவது nC1 அப்படிங்கிற வேல்யூ n அப்படிங்கிறது தான். ஸோ 5 4 3 அப்படின்னு வரும். அதே மாதிரி இதையும் எடுத்தீங்கன்னா 12 11 10ன்னு வரும். ஓகேவா? ஸோ nC1 வேல்யூ n அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி nCn வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்கும். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் பாருங்க. 5 இதை அடிச்சிங்கன்னா 2, 2ஆல் அடிச்சா இது 2, 2ஆல் அடிச்சா இது 6, இந்த இடத்துல 3ஆல் அடிச்சிங்கன்னா இது 2 டைம். அப்ப என்ன வரும், 1/22ன்னு வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1/22 தான் ஆன்சர். ஒருவேளை நீங்க சேர்த்து விடும் நிலையில் அப்படின்னு நீங்க இந்த இதை வச்சு நீங்க போட்டீங்கன்னா கீழே n(s) அப்படிங்கிறது என்ன வரும்னா 12ல ஒரு பந்து அப்படிங்கிறது மட்டும்தான் வரும். ஓகேவா? 12ல 3 பந்து அப்படிங்கிறது வரும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் அவங்க எடுக்கும்போது 12 பந்து தான் இருக்கும். ஏன்னா எடுக்கிறத ரிட்டர்ன் அவங்க போட்டுறாங்க. அப்படிங்கும் போது 12ல இருந்து தான் 3 பந்து எடுப்பீங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த இடத்துல நான் போட்டேன் இல்லையா, ஸோ 5 4 3 12ல 3 அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மேல வந்து 12 11 10ன்னு 3 டைம் ரிவர்ஸ்ல எழுதுங்க. கீழே 1 2 3ன்னு எழுதுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 6 இதை அடிச்சிங்கன்னா 2. அப்ப என்ன கிடைக்கும், 22 × 10 220ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ டிவைடட் பைல 220ன்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க பாருங்க. 4ஆல் அடிச்சிங்கன்னா 5 20
மீதி 2 ஐநாங்க 20 5ஆல் அடிச்சீங்கன்னா 11. அப்போ 3/11 கிடைக்கும். இந்த இடத்துல அந்த ஆப்ஷன் கிடையாது. ஒருவேளை இருந்ததுன்னா என்ன ஆயிரும், தவறா போயிரும். ஓகேவா? சோ அதனாலதான் சொல்றேன், லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல கொஸ்டின் பார்த்துக்கிறது பெட்டர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒரு தேசிய நெடுஞ்சாலையின் இரு புறங்களிலும் மரங்கள் நட்டன. அவற்றில் சில கனிதரும் மரங்கள், கனிதராத மரங்களின் எண்ணிக்கை கனிதரும் மரங்களின் எண்ணிக்கையின் 3 மடங்கோடு 2ஐ கூட்டினால் வரும். மொத்தம் 106 மரங்கள் நடப்பட்டு இருந்தால் கனிதரும் மரங்களின் எண்ணிக்கை என்ன? ஓகேவா? சோ கனிதரும் மரங்கள், கனிதரா மரங்கள் அப்படின்னு 2 மரங்களை நடுறாங்க. ஓகேவா? சோ நான் கனிதரும் மரங்களை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப கனி தராத மரங்கள் என்ன இருக்கும்னா, கனிதரும் மரங்கள் இருக்குல்லையா, அதை போல 3 மடங்கு அது கூட 2 கூட்டுறாங்க. அப்ப 3x + 2. இங்க கேள்வி என்ன, 2ஓட மொத்தம் அப்படிங்கிறது, அதாவது எக்ஸையும் 3x + 2ஐயும் கூட்டும் போது 106 மரங்கள் வருது. சோ என்ன ஆகும், 4x = 104, x = 104/4. சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 26ன்னு கிடைக்கும். சோ எக்ஸோட வேல்யூ 26. கனி தரும் மரங்களை தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். கேள்வியும் அதே தான். அப்ப 26 அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் டி. ஒருவேளை கனி தராத மரங்கள் கேட்டாங்கன்னா 3x + 2ல எக்ஸுக்கு பதிலாக 26ன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா கிடைச்சிடும். ஓகேவா? சோ சேம் பேசிஸ் தான். எப்படி இருந்தாலுமே அதை எக்ஸ் ஒய்ன்னு நீங்க எடுத்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த இடத்துல 2 மரங்கள் தான், கனி தரும் கனி தரா. அப்ப எக்ஸ் ஒய்ன்னு நீங்க 2 எடுத்தீங்கன்னா ஈக்குவேஷன் டைப்ல வந்து அதை வந்து சால்வ் பண்ற மாதிரி வரும். ஓகேவா? அதனால என்ன பண்ணிக்கோங்க, ஒரே வேல்யூஸா எடுத்துக்கோங்க. ஏன்னா 1 வச்சுதான் இன்னொன்னு கொண்டு வராங்க. அப்படிங்கும்போது 1 எக்ஸ்ன்னு வச்சு அதை வச்சு இன்னொன்னு கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.